வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் அதுல இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 2.6 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது தொடர்கள், அதாவது சீரிஸ். அதை வச்சுதான் அந்த சம்ஸ் எல்லாமே வந்திருக்கும். சரி, தொடர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம என்ன பண்ணுவோம், கமான்னு போட்டு எழுதிருக்கோம். பட் இங்க தொடர்கள் அப்படின்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ பிளஸ் இடையில பாத்தீங்கன்னா பிளஸ் போட்டு இருக்கும். சரி, அதுதான் வந்து தொடர்கள். சரி, அதுல ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, Sn is equal to, இங்க இருக்கு பாருங்க, Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபார்முலா பாத்தீங்கன்னா Sn is equal to n/2 into a plus l. ஓகே ரைட், இதுல Sn என்ன அப்படின்னா sum of n terms அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது n உறுப்புகளினுடைய கூடுதல் தான் வந்து Sn அப்படிங்கிறது. சரி, இப்போ அதுல இந்த ஃபார்முலாவை ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்க பாருங்க, ஸோ நண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நண்டு அப்படிங்கும்போது n/2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 2 அண்டு அப்படின்ட்டு and 2 அப்படின்னா 2 இங்க இருக்கும். அண்டுனா நான் முன்ன போல எதுல இருந்து சொல்லிருக்கேன், கூட்டுத்தொடர் வரிசை வரும்போது சொல்லிருக்கேன் அண்டு யூஸ் பண்ணுங்க, a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அப்போ Sn அப்படின்னா நண்டு 2 அண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இதே வந்து லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த தொடர்ல வந்து கடைசி உறுப்பு என்னன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ 155 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், நண்டு ஆல். ஸோ நண்டுனா n/2, நண்டு ஆல்னா a plus l, அவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பயிற்சியை நம்ம செய்வோம். பார்க்கலாம். பயிற்சி 2.6ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சம் என்ன பாருங்க, 3, 7, 11 அப் டு 40 உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ நான் அந்த நம்பர்ஸ் அப்படி எழுதிக்கிறேன். தட் இஸ் 3, 7, 11, அப் டு எவ்வளோ 40 உறுப்புகள் வரை. 40 நான் இங்க போடல, கீழே தான் போடுறேன். ஏன் கீழே போடுறேன்னா, இது நம்ம டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3, அந்த மாதிரி டேர்ம் 40. ஸோ அந்த இடத்துல ஒரு உறுப்பு இருக்கும், அந்த இடத்துல ஒரு நம்பர் கிடைக்கும். அது எல்லாத்தையுமே கூடுதல் செஞ்சு அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் இப்போ இதை கூட்டணும். இப்படி கூடுதல் செஞ்சு என்ன வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, இந்த இடத்த தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த தொடர் வரிசை நம்மளுக்கு என்ன வரிசை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அது கூட்டுத்தொடர் வரிசைனா நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. ரைட், முதல்ல நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வரிசை இந்த 3, 7, 11 அப் டு போயிட்டே இருக்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ டி தான் கண்டுபிடிப்போம். டினா என்ன, தட் இஸ் T2 minus T1 அப்படின்போம். ஓகே, T2 minus T1 அப்படிங்கிறது என்னது, ஸோ 2, 7ல இருந்து 3 கழிக்கிறது. ஓகேவா, அது எதுக்கு சமமாக இருக்கணும், தட் இஸ் T3 மைனஸ் T2க்கு சமமாக இருக்கணும். ஓகே, T3 என்னது, தட் இஸ் 11 மைனஸ் 7க்கு சமமாக இருக்கலாம். பாருங்க, 7ல 3 போச்சுன்னா 4. ஸோ எஸ் இங்கேயும் 4 கிடைக்குது. அப்போ டி ஒரே போல கிடைக்கிறதுனால எஸ். அப்போ இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரிசை என்னது, கூட்டுத்தொடர் வரிசைன்னு எழுதிருங்க. அப்போ 3, 7, 11 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்தது நம்ம இப்போ ஸோ 3 + 7 + 11 + எக்ஸெட்ரா என்பது ஸோ கூட்டுத்தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. கூட்டுத்தொடர். ஓகே, கூட்டுத்தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. சரி, இப்போ கூட்டுத்தொடர் அப்படின்னா இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு, ஸோ நான் இப்போதான் சொல்லி கொடுத்தேன். தட் இஸ் Sn is equal to அப்படின்னு எழுதணும்ட்டு. எஸ், Sn is equal to என்னது, ஸோ நண்டு 2 அண்டு அப்படின்னு சொன்னேன். ஆமா, 2a plus n minus 1 into d. அதாவது நண்டு அப்படின்னா இந்த இடம். ஸோ நண்டு இங்க 2 அண்டு அப்படிங்கறத ஷார்ட்கட்டா நான் சொல்லி கொடுத்தேன். சரி, இப்போ Sn. ஸோ மொத்தம் நம்மளுக்கு என்னது, இந்த என்னங்கிறது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து 40. அப்போ இந்த இடத்துல n முதல்ல, அப்புறம் எல் என்னென்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே என்னென்ன போடணும். ஓகே ரைட், இதுல என்ன தேவை, ஸோ n தேவை. அப்போ n யாரு, ஸோ கணக்குப்படி என்னங்கிறது இந்த இடம் 40 தான். ஆமா, 40 தானே இங்க இருக்கு. சரி, 40 போட்டுக்கோங்க. அடுத்தது ஏங்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய உறுப்பு, தட் இஸ் 3 அப்படிங்கிறது இங்க இருக்கு இல்லையா, இதுதான் ஏ. ரைட், அது பாத்தீங்கன்னா 3. அடுத்தது டி என்னது, that is T2 minus T1 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, என்னது 4. அப்போ D is equal to என்னது 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அப்படி போடுங்க. ஸோ எஸ் 40 அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. ஸோ என்ன போடலாம், ஸோ n/2. அப்போ 40 கீழ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏங்கிறதுக்கு பதிலாக 3. ஓகே, பிளஸ் n minus 1னா 40 minus 1 இன்ட்டு டிங்கிறதுக்கு பதிலாக 4. அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம் தானே. எஸ், இப்போ 2 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 20 டைம். ஓகே, அப்போ நம்ம என்ன எழுதலாம், 20 இன்ட்டு 2 3 6 ப்ளஸ் 39 இன்ட்டு 4 அப்படின்னு போடலாம். சரி, இப்போ இதை பெருக்குங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. தட் இஸ் 39 இன்ட்டு 4. 39 4ஆல் பெருக்குனீங்கன்னா ஸோ 36 6 மிச்சம் 3. ஸோ நம்ம 12 3 15 156. ஓகே, 20 இன்ட்டு 6 ப்ளஸ் 156. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 162. ஓகே, ஸோ இப்போ 2ஆம் வாய்ப்பாடில் 122 பெருக்குங்க, என்ன கிடைக்குது உங்களுக்கு, தட் இஸ் இங்கே எழுதுறேன். தட் இஸ் 2 2 4 6 2 12க்கு 2 மிச்சம் 1 2 1 3 மிச்சம் 0 இருக்கு. ரைட், அப்போ அது 2 பேருக்குன்னா 3640 அப்படின்னு கிடைக்குதா. ஸோ அப்போ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் கூட்டினா, அதாவது 3 7 11 அப்படின்ட்டு போது. பட் இந்த இடத்துல என்ன உறுப்பு வருதுன்னு அவங்க கேட்க கிடையாது. ஸோ மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி இங்க ஆன்சர் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடம் தான் என்னவா இருக்கு, 3640 இருக்கு. தட்ஸ் ஆல் அவர் ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 2 102 97 92 அப் டு 27 உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதை நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ இதுவும் அப்படியே தான். ஸோ பாருங்க, நம்ம முதல்ல கொஸ்டின் எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் 102 97 92 அப் டு எத்தனை உறுப்புகள் வரை? 27 உறுப்புகள் வரை. ஓகே, அப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் T1 இது, T2 இது, T3 இது T27 இந்த இடம். ஓகே, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுமா? கூட்டி ஆன்சர் என்னன்னு சொல்லணுமா? சரி, இந்த இடம் என்னன்னு அவங்க கேட்க கிடையாது. அவங்க டோட்டலா இந்த இடம் என்ன வரும், எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஸோ SN அப்படின்னு தெரியும். ரைட், இதெல்லாம் நம்ம ட்ரை பண்றது கரெக்ட் தான். பட் இந்த SN எடுக்கணும்னா என்ன இருக்கணும்? ஸோ முதல்ல அது கூட்டுத்தொடர் வரிசையான்னு பார்க்கணும். ஓகே, கூட்டுத்தொடர் வரிசையான்னு பார்க்கறதுக்கு என்ன பார்க்கணும்? கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். சரி, அதாவது டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னது? T2 மைனஸ் T1 என்பது T3 மைனஸ் T2க்கு சமமாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த ஃபார்முலாவுக்கே நம்ம போகணும். சரி, இப்போ T2 என்னது? 97. அப்போ 97 இருந்து மைனஸ் 102. ஓகே, இங்க T3 என்னது? 92 மைனஸ் 97. சரி, இப்போ பாருங்க, 102 இருந்து 97 போச்சுன்னா மைனஸ் 5 தானே. ஓகே, இங்கேயும் 97 இருந்து 92 போச்சுன்னா 5 மைனஸ் 5. ஏன்னா 97 தானே பெருசு. அப்போ ஸோ டிஃபரன்ஸ் ஆன D ஆனது சமமாக இருக்கிறது. எனவே இது என்னது? ஸோ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதிருங்க. 102 97 92 என்பது என்னது? கூட்டுத்தொடர் வரிசையாகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன எழுதணும்? கூட்டுத்தொடர். ஓகே, கூட்டுத்தொடர் என்னது? ஸோ நாங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். கூட்டுத்தொடர்ங்கிறது 102 பிளஸ் பண்ணிக்கணும். பிளஸ் பண்ணாதான் அது தொடரா மாறும். பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இதை வந்து கூட்டி நம்ம என்னன்னு சொல்லணும்? கூடுதல் என்னன்னு சொல்லணும். சரிதானே? எஸ். அப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும்? SNங்கிறது வேணும் மெயினா. ஓகே, நான் இப்போ டைமர் வைக்கிறேன். SN என்னன்னு சொல்லுங்க. ஓகே, சொல்ல தெரியுதா? எஸ், வெரி குட். அப்போ SNங்கிறது என்ன? ஸோ n/2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதில் நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்குமே என்னென்ன இதுன்னு தெரியணும். ஸோ nங்கிறது என்ன? அவங்களே கேள்வியில் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் T27 அப்படின்னு. ஸோ தட் இஸ் 27 உறுப்பு தானே. என்னங்கிறது எத்தனை உறுப்புகளோ அதானே. எஸ், அப்போ 27. ரைட், அடுத்தது ஏ தெரியணுமா? ஏ என்னது? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் ஏ. தட் இஸ் இதுதான் 102. இப்போ 102 தான் ஏ. ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் என்ன? தட் இஸ் மைனஸ் 5. ஏன்னா இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் -5. சரி, இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலால போடுங்க. தட் இஸ் n-க்கு 27/2 இன்டூ ஸோ 2a 2 பெருக்கல். அது முன்னாடி SN போட்டலாமா? எஸ் என்னது? 27. ஓகே, 2a ஏங்கிற இடத்துல என்னது? 102. ஓகே, பிளஸ் n மைனஸ் 1. அப்போ 27 மைனஸ் 1 இன்டூ டிக்கு -5. ரைட், போட்டுருங்க. இப்போ என்னது? அடுத்தது 27/2. இப்போ இங்கே 2ஐயும் 102ஐயும் பெருக்குங்க. ஸோ 204 பிளஸ் இப்போ இது 26 மாறிடும். ஸோ 26 கூட -5. ஓகே, பெருக்குங்க. ஸோ இங்கே பெருக்கி போட்டலாம். 26 5ஐயும் பெருக்குங்க. ஸோ 6 30க்கு 0 மிச்சம் 3 2 10 3 13. இப்போ 130 ஆகுது. சரி, அப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவீங்க? 27/2 204. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு இந்த பிளஸ் மைனஸாக மாறிட்டு 130 வந்துடும். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க? 240லேருந்து 130 கழிப்பீங்க. சாரி, 204லேருந்து இருங்க, அழிச்சிட்டு போடுறேன். 240ல் 204லேருந்து 130 கழிங்க. என்ன வருது? ஸோ 4 அப்படியே வரும். ஸோ இங்கே 10ல் 3 போச்சுன்னா 7 மிச்சம். இங்கே 1 இருக்கிறது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 74. சரி, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 27/2 இன்டூ இந்த டோட்டலாக இதுக்கு பதிலாகவே நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 74. சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் தானே. எஸ், 3 2 6 அடுத்து 14னா 7 2 14. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? 27 37 ரெண்டையும் நம்ம பெருக்கி போட்டோம், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, அவ்வளோதான். இப்போ 27 பெருக்கல் 37. சரி, நம்ம இப்போ பெருக்கி பார்ப்போமா? சரி, 27 பெருக்கல் 37. ஸோ 7 49 4 7 2 14 4 18 3 21க்கு 1 மிச்சம் 2. அடுத்தது 3 2 6 2 8. ஓகே, 9 9 9. ஓகே, ஸோ நம்மளுடைய ஆன்சர் அப்போ என்ன வருது? தட் இஸ் 999 அப்படின்ட்டு வருது. சரி, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி வந்திருக்கு. ரைட், ஸோ நம்ம இங்கே என்ன எழுதணும்? தட் இஸ் அந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதணும். தட் இஸ் 102. கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. 102 97 92 அப்போ 27 உறுப்புகள் வரை கூடுதல். உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு போட்டு என்ன எழுதுவீங்க? தட் இஸ் 999. இதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த சம்ல 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97 வரைக்கும் அதனுடைய கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த சம்ம பார்த்தோன்னே முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? இது வந்து தொடர்லயே கொடுத்துட்டாங்க டைரக்டா. ஏன்னா நடுவில் வந்து என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. போன சம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துருந்தாங்க. சரி, அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ வந்து அந்த தொடரை எழுதிக்கலாம். தட் இஸ் 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97. சரி, இது நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். இன்னும் நான் கூட்டுத்தொடரான்னு கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே, கூட்டுத்தொடரான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அதனுடைய டிஃபரன்ஸ் பார்க்கணும். டிஃபரன்ஸ் எப்படி? தட் இஸ் T2 - T1 = T3 - T1 T2 அப்படின்னு பார்க்கணும். சரி, இந்த T1 T2 எல்லாம் யாரு? ஸோ இதுதான் T1, இதுதான் T2. தட் இஸ் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்கு. பட் இது என்ன டேர்ம்லாம் தெரியல. இது லாஸ்ட் டேர்ம்னு Lன்னு போடலாம். சரி, இப்போ T2வையும் T1ஐயும் கழிங்க. ஸோ தட் இஸ் 13ஐயும் 6ஐயும் கழிங்க. அது வந்து 20ஐயும் 13ஐயும் கழிக்கிறதுக்கு சமமா இருக்கலாம். ஸோ பாருங்க, இதுவும் 7 இதுவும் 7. அப்போ டிங்கிறது 7 7ன்னு கரெக்டாக வருது. அப்போ நிச்சயமா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அப்போ இது கூட்டுத்தொடர் ஆகும் அப்படின்ட்டு நீங்க
கீழே எழுதிருங்க. எழுதின பின்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம கிட்ட 2 விதமான ஃபார்முலா இருக்கு. ஒன்னு Sn is equal to nando to undo அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களா இல்ல இன்னொன்னு இருக்கு. தட் இஸ் Sn is equal to என்னன்னு சொன்னா nandal a plus l அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஃபார்முலாவா எதை யூஸ் பண்ணுவீங்க? டைமர் தரேன். ஸோ எது சூஸ் பண்ணுங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டீங்களா? இதுல எது வரும்? தட் இஸ் இதுவா? எஸ் யூ ரைட். ஸோ இதை தான் சூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? எது யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இங்க எல் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நம்ம இதை தான் சூஸ் பண்ணணும். சரி, இதுல சூஸ் பண்ணா முதல்ல என்னென்ன மாதிரியான அந்த மாறிகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் n தெரிஞ்சிருக்கணும். n தெரியுமா? முதல்ல தெரியாது. அப்ப இது கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் ஏ தெரிஞ்சிருக்கணும். ஏ தெரியுமா? எஸ். ஏங்கிறது இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பர். தட் இஸ் ஏங்கிறது 6. அப்ப போட்டுக்கலாம். அடுத்து லாஸ்ட் நம்பர் எல்ங்கிறது தெரியுமா? எஸ் தெரியும், 97. ரைட். அப்ப நம்ம n என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, n என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எஸ், நிறைய பேர் சொல்றது கேட்குது. தட் இஸ் லட்டு பிளஸ் 1. தட் இஸ் எல் மைனஸ் ஏ பிளஸ் டி, லட்டு பிளஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இது நிமோனிக்ஸ். சரி, இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன? 97 மைனஸ் ஏ என்ன? 6. டிவிஷன்ல என்ன? டிங்கிறது இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 4 போட்டுருங்க. ஸோ டி அப்படிங்கிறது இங்கே என்ன? 7ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இது கூட பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கோங்க. சரி, 97 6 போச்சுன்னா ஸோ 91 கீழே 4 போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே பிளஸ் 1 போட்டுக்கோங்க. வெயிட், டிங்கிறது நம்ம 7 போடணும், 4 போட்டுருக்கோம். சரி, ஓகே, பாருங்க எடுத்துடுறேன். ஸோ இங்கே வந்து 7 போடுங்க. ரைட். ஸோ 7 போட்டிங்கன்னா 7. ஓகே, சப்போர்ட்டாச்சு. இப்போ என்னது அடிச்சு பாருங்க. தட் இஸ் ஓரல் இல்லை, இங்கே ஓரல் எல் போட்டுட்டு இங்கே மிச்சம் 21. அப்போ 21. அப்போ 13 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ என்னுடைய வேல்யூ என்னன்னு கிடைச்சிச்சு? 14ன்னு கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ நீங்க அந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம்ல. எஸ், எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா தான். சரி, Sn is equal to so nando n/2 all a plus l. இப்போ நம்மளுக்கு Snங்கிறது என்னது? எஸ் 14. ஆமா, அப்போ 14/2. இப்போ ஏங்கிறது 6 பிளஸ் ஏ லாஸ்ட் நம்பர் என்னது? ஸோ இங்கே பார்த்தோம்னா 97 போட்டுக்கோங்க. தட் இஸ் 14 அடிங்க. ஸோ எத்தனை டைம்? ஸோ 7 2 14. ஸோ 7 இன்ட்டு ஸோ 6ஐயும் 97ஐயும் போட்டுங்க. ஸோ 103. ஓகே, இப்போ 103ஐயும் இதையும் பெருக்குங்க. தட் இஸ் 7 21 1 மிச்சம் 2. ஸோ 2 போட்டிங்க 7. அப்போ 721. அப்போ நம்ம அந்த கேள்வி அப்படியே இங்கே எழுதுறோம். சரி, இந்த கேள்வி என்னது? ஸோ 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97 சமம் 721 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இது நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 2. 5ல இருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும்? என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? 5ல இருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள் அப்படின்றாங்க. அதை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும். சரி, நம்ம 5ல இருந்து தொடங்கி அப்படிங்கிறதுனால 5ன்னு போட்டுக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம சொல்றோம்? தட் இஸ் தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள் அப்படிங்கிறாங்க. ஒற்றைனா ஸோ ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா என்னென்னலாம் வரும்? 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 9, அப்புறம் 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 13 இப்படி போயிட்டு இருக்குதா? ரைட். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்ன்றாங்க? ஸோ கூட்டணும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ கூட்டணும் அப்படிங்கும்போது இது என்னவா மாறிடுச்சு? இப்போ தொடராக மாறிடுச்சு. சரி, இப்படி கூட்டிகிட்டே வந்தா ஸோ அது 480 கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ கடைசி இது நமக்கு தெரியல. முதல்ல எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் நம்பர் 5 அப்படின்னு தெரியுது. தட் இஸ் டேர்ம் 1, அதாவது ஏ அப்படிங்கிறது 5ன்னு தெரியுது. ஓகே, இப்போ டேர்ம் 2வும் தெரியுது, டேர்ம் 3யும் தெரியுது. பட் அதுக்கப்புறம் இருக்கிறது எத்தனை நம்பர்ஸ்னு தெரியல. பட் எல்லாத்தையும் கூட்டினா 480 வரைக்கும் இருக்கணும்னா ஸோ இதுல மொத்தம் எத்தனை எண்ணிக்கை இருக்கும்? தட் இஸ் இப்போ எத்தனை டேர்ம்ஸ்? இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது இந்த TNன்னு சொல்லுவோம் இல்லையா, இது எத்தனாவது உறுப்பு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, இப்போ இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம கிட்ட இங்க ஏ இருக்கு. தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கு. ஓகே, டிஃபரன்ஸ் இருக்குல்ல? எஸ், டிஃபரன்ஸ் என்ன? ஸோ T2 - T1 தட் இஸ் ஈக்குவல் டு 7 - 5 தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? டி அப்படிங்கிறது 2ன்னு கிடைக்குது. சரி, அப்போ நம்ம கிட்ட ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, அடுத்தது என்னது? ஸோ 480 அப்படிங்கிறது எல்லாத்தையும் கூட்டினது அப்படின்னா அது என்னது? SN, சம் ஆஃப் n டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கிட்ட SN அப்படிங்கிற அந்த டீடைல் இருக்கு. SN என்னன்னு இருக்கு? தட் இஸ் 480. சரி, ஆனா நமக்கு SNனா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ரைட், அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க. டைமர் தரேன். எஸ், ரைட். என்ன எழுதுவீங்க? தட் இஸ் n/2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு கொடுப்பீங்க. கரெக்ட் தானே? திஸ் நண்டு டு அண்டு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் இது. சரி, இப்போ நமக்கு தெரியும் இந்த SNனும் இந்த SNனும் சமம் அப்படிங்கும்போது இது டோட்டலாக இந்த 480க்கு சமம் தானே? சரி, அது இங்கே போடலாம் தானே? ஸோ n/2 into 2a plus n minus 1 into d that is equal to 480. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 அங்கே கொண்டு போயிடுங்க. ஸோ இப்போ n into 2a plus n minus 1 into d equal to 480 into 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம a d உடைய வேல்யூ இங்கே கொடுக்கலாம். that is n into 2 into a க்கு பதிலா 5 plus n minus 1 அப்படியே போட்டுக்கோங்க. d க்கு பதிலா என்ன போடலாம்? that is இதுக்கு பதிலா மட்டும் d இல்லையா? ஆமா, அப்போ d க்கு பதிலா 2ன்னு போட்டுக்கிறீங்க. சரி, that is equal to இது 480 into 2 அப்படியே வச்சுக்கலாம். ஏதாவது அடிபடுறதுனா கூட பார்த்துடலாம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்னது? that is n into 2 5 10 plus 2 into n 2n minus 2 that is equal to 480 into 2. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? that is
ஓகே, n அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 10 மைனஸ் 2 8. சரி, அப்போ 8 ப்ளஸ் 2n ஈக்குவல் டு 480 இன்ட்டு 2. சரி, அடுத்தது 8n ப்ளஸ் இது வந்து பெருக்கினீங்கன்னா என்னது 2n ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 480 இன்ட்டு 2. இப்போ எல்லாமே 2ஆம் வாய்ப்பாடால வகுத்துருங்க. வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் இங்கே 4n ப்ளஸ் இங்கே ஒரு n ஸ்கொயர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 480. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா? இது பார்க்கும்போது என்ன தெரியுது? ஸோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுன்னு தெரியுதா? ஓகே, ரைட் போடலாம். இப்போ ஒரு n ஸ்கொயர் முன்னாடி போட்டுக்கோங்க. ப்ளஸ் 4n இந்த பக்கம் இருக்கக்கூடிய 480 இந்த பக்கம் கொண்டாட்டிங்கன்னா மைனஸ் 480 தட் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்குதா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு எப்படி சால்வ் பண்ணுவோம்? சரி, பார்த்தீங்கன்னா நாமளா ஒரு 2 நம்பர் எடுக்கணும். அதை கூட்டினா 4 கிடைக்கணும், பெருக்குனா 480 கிடைக்கணும். ஓகே, அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 20. இப்போ நீங்கள் கூட்டி பாருங்க. தட் இஸ் இங்கே போடுறேன் 24 20. ஆக்சுவலாக கழிச்சு பாருங்க 4 கிடைக்குது. ஸோ கரெக்ட். அதே போல பெருக்கி பாருங்க. ஸோ இந்த ரெண்டையும் பெருக்குங்க. என்ன வருது? ஸோ 0 0 8 4 480 வந்துருச்சா? ஆமா, அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது கரெக்ட் தான். ஓகே, மைனஸ் 20 போடும்போது மைனஸ் 480 கிடைச்சிருது. அப்போ இந்த இடத்துல என்னன்னு போடணும்? 24 மைனஸ் 20 அப்படின்னு போடணும். சரி, அப்போ இது இந்த 4 எண்ணை மட்டும் தான் நம்ம எழுதணும். ஸோ என்னென்னு எழுதுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு n ஸ்கொயர் ப்ளஸ் 24n மைனஸ் 20n மைனஸ் 480 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ நீங்கள் அதை இப்போ இங்கேயும் n இங்கேயும் n எக்ஸ்ட்ரா இருக்குது. சரியா? அப்போ பொதுவாக இருக்கும் பொழுது ஸோ n அப்படிங்கிறத வெளில எடுத்தீங்கன்னா இங்கே n ஸ்கொயர்லேருந்து ஒரு n எடுத்துட்டா இன்னொரு n இங்கே இருக்கும். ப்ளஸ் 24 n எடுத்தா 24 உள்ள இருக்கும். அதே போல் இங்கே மைனஸ் இந்த n ப்ளஸ் 24 இங்கே வரணும். தட் இஸ் n ப்ளஸ் 24 வரணும். அப்படி இங்கே ஒரு நம்பர் எடுக்கணும்னா யார் எடுக்கணும்? மைனஸ் 20 வெளியில் எடுங்க. மைனஸ் 20 எடுத்தீங்கன்னா n ப்ளஸ் 24 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. சரி, அப்போ நம்மளுக்கு n ப்ளஸ் 24 n ப்ளஸ் 24 இருக்கனால ஸோ n ப்ளஸ் 24 வெளியில் எடுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு உள்ள n மைனஸ் 20 தட் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போ நமக்கு ரெண்டு விதமான ஆன்சர் கிடைக்குது. ஒன்று n ப்ளஸ் 24 சமம் 0, இன்னொன்று n மைனஸ் 20 சமம் 0. அப்போ n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24, அடுத்தது n இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 20. சரி, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அவங்க? தட் இஸ் ஸோ ஒற்றை விளக்குகளை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும். எத்தனை தொடர்ச்சியான அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எத்தனை அப்படின்னா ஹவு மெனி? அப்போ எத்தனை தொடர்ச்சியானது அப்படிங்கும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 24 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 20 தான் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மைனஸ் 24 பத்து தொடர்ச்சியான எண்கள் இருக்காது. சரியா? நெகட்டிவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஆமா, எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா மைனஸ் 24 உறுப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதாவது 20 உறுப்புகள் இருக்குன்னு வேணா சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம என்னன்னு சொல்லணும்? தட் இஸ் n இஸ் ஈக்குவல் டு 20. எனவே ஸோ 20 உறுப்புகள் வந்து தொடர்ச்சியாக என்ன இருக்குது? கூடுதலை தருது. எந்த கூடுதலை? தட் இஸ் 480 அப்படிங்கிற கூடுதல். அப்போ தேவையான உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டுக்கோங்க. தேவையான உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டு என்ன எழுதிடுறீங்க? 20ன்னு போட்டுருங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு 4n மைனஸ் 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? ஸோ கூட்டுத்தொடர் வரிசை அதனுடைய கூடுதல் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், Sn அப்படின்னு போடுவோம். ஓகே, Sn என்னது? ஸோ n/2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ d அப்படின்ட்டு. சரி, அதுல பாத்தீங்கன்னா அவங்க ஜென்ரலா என்னாவது உறுப்பு அப்படின்ட்டு 4n மைனஸ் 3ன்னு சொல்லி கொடுத்துறாங்க. தட் இஸ் என்னாவது உறுப்புனா என்னாவது உறுப்பு. அப்ப tn இஸ் ஈக்குவல் டு என்னது? 4n மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சரி, இப்போ அவங்க கேட்கிற கொஸ்டின் அதன் முதல் 28 உறுப்புகளினுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, ஸோ முதல் உறுப்பு என்னன்னு நமக்கு தெரியாது, அப்படிதானே? தட் இஸ் t1 என்னன்னு தெரியாது. இங்க எழுதுறேன் t1 என்னன்னு தெரியாது, t2 என்னன்னு தெரியாது. இப்படியே போச்சுன்னா t28 என்னன்னு கூட தெரியாது. பட் அந்த நம்பர்ஸ் என்னன்னு தெரியாது. பட் அங்க வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டுனா என்ன வரும்? இதோட கூட்டுனா இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ சிம்பிள், இங்க நமக்கு Sn அப்படிங்கிறது S28ன்னு தெரியும். ஏன்னா சம் ஆஃப் n டர்ம்ஸ் தானே, அப்போ 28ன்னு தெரியும். ஓகே, அப்போ இங்க n-க்கு பதிலாக கூட நம்ம என்ன போட்டுடலாம்? 28 போட்டுடலாம். ஆனா இங்க a யாரு, அடுத்தது d யாருன்னு தெரியணும். அது தெரியணும்னா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா இதுல இருந்து கொண்டு வரணும். சரி, இதுல பாத்தீங்கன்னா t1 அப்படின்னு போடுங்களேன். தட் இஸ் 4 into 1 minus 3, that is 4 minus 3 that is equal to 1 கிடைக்குதா? அப்போ t1ங்கிறத நமக்கு a-ன்னு எப்பவுமே தெரியும். ஸோ அப்போ t1 தான் a. அப்போ a-ங்கிற இடத்துல என்ன போடுவீங்க? ஸோ 1ன்னு போடுவீங்க. சரிதானே? ரைட். ஓகே, அடுத்து d வேணும். d வேணும்னா நமக்கு என்ன தெரியணும்? t2 minus t1 தெரியணும். அப்போ நமக்கு t1 ஆல்ரெடி தெரியும். அப்போ t2 தெரிஞ்சிச்சுன்னா போதும். அப்போ t2 என்னது? ஸோ 4 into 2 minus 3 that is 8 minus 3 that is equal to 5. ஓகேவா? சரி, இப்போ நீங்க போடலாம். அந்த t2 என்ன? 5, t1 என்ன? 1. இப்போ ரெண்டையும் கழிங்க 4 கிடைக்குதா? அப்போ இந்த d-க்கு பதிலாக நமக்கு 4ன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இப்போ ஜஸ்ட் நம்ம அதை அப்படியே இன்புட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். சரி, n/2. ஸோ n/2க்கு 28/2. அடுத்தது 2 இன்ட்டு a-க்கு பதிலாக 1 பிளஸ் n மைனஸ் 1க்கு பதிலாக 28 மைனஸ் 1
இன்ட்டு டிக்கு பதிலாக 4. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில், ஸோ இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் இப்படி இங்கே இறக்கி போட்டுக்கோங்க. ஓகே, S28 என்பது S28 என்பது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. ஸோ 14 டைம் 28. ஓகே, அடுத்து 2 பெருக்கல் 1 2 ப்ளஸ் 28ல் 1 போச்சுன்னா 27 இன்ட்டு 4. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ 14 இன்ட்டு 2 கூட்டல் இப்போ 27ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. 27ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. 7 28, 4 2 8 ஒரு 2 10. ஸோ 108. ஸோ ப்ளஸ் 108ன்னு கிடைக்குது. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் 14 இன்ட்டு 2 கூட்டிங்கன்னா 110. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 110ஐயும் 14ஐயும் பெருக்கணும், அவ்வளோதானே? சரி, இப்போ 4 4 அது 0 முன்னாடி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 1 அது சாரி, இங்கே 0 போட்டுட்டு அப்புறம் 1 1 போடுங்க. அப்போ 0 4 5 1. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1540 இல்லையா? நீங்கள் 14ஐயும் 11 மட்டும் பெருக்குங்களா, 154 வரும்ல. அதுக்கப்புறம் இந்த 0 கூட போட்டுக்கோங்க, எப்படி வேணா போடலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னா, ஸோ அந்த முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் சமம் என்னன்னு எழுதுறீங்க? 1540ன்னு சொல்லிட்டு நீட்டாக எழுதிருங்க. ஸோ அப்போ முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் 1540 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். Question number 4. ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n ஸ்கொயர் மைனஸ் 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடரின் வரிசை என நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்? ஸோ ஒரு குறிப்பிட்ட தொடரின் அப்படிங்கிறாங்க, அதுல n உறுப்புகளினுடைய கூடுதல் தான் வந்து 2n ஸ்கொயர் மைனஸ் 3n. அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரைட், இப்போ கூட்டுத்தொடர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் T1 T2 T3 அப்படிங்கிறது கமா போட்டு எழுதியிருந்தீங்கன்னா, ஸோ ஒரு கண்டிஷன் மூலியமா, அதாவது எல்லாத்தோட டியும் சமமாக இருந்துச்சு, அதாவது டின்னா அதனுடைய டிஃபரன்ஸ் சமமாக இருந்துச்சுன்னா அது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கூட்டுத்தொடர் சொல்றாங்க. தொடர் அப்படிங்கும்போது இதெல்லாம் பிளஸ் பண்ணிருக்கணும். ஸோ பிளஸ் பண்ணினா அந்த வேல்யூ என்ன சமமாக இருக்கு அப்படின்னா 2n ஸ்கொயர் மைனஸ் 3n சமமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் ஈக்குவல் டு SN அப்படின்னு சொல்லுவோமா? ரைட், அது போட்டுக்கோங்க SN. சரி, ஓகே, இப்போ இதுல நமக்கு தெரியும் S1 அப்படிங்கிறது என்னது? ஸோ டேர்ம் 1 எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா S1 ஆக தான் இருக்கும். அடுத்தது S2 என்ன சொல்லுவோம்? ஸோ S2 இங்கே போடுறோம். S2ங்கிறது ஸோ T1 பிளஸ் T2 ஆக தான் இருக்கும். ஓகே, அடுத்து S3 எப்படி இருக்கும்? ஸோ தட் இஸ் T1 பிளஸ் T2 பிளஸ் T3. இதை மூணையும் ஆட் பண்ணா நமக்கு S3 கிடைக்கும். சரி, தட் மீன்ஸ் இதை மட்டும் சொன்னா அது S1. ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணா S2, இது மூணையுமே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ S3 கிடைக்கும். சரிதான். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு SN அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜென்ரலா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு S1 என்ன இருக்கும்னு பார்த்துக்கலாம். ஸோ SN 2n ஸ்கொயர் மைனஸ் 3n கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து S1 போட்டீங்கன்னா தட் இஸ் 2 into 1 ஸ்கொயர் மைனஸ் 3n. எனக்கு பதிலாக 1 போடுறீங்க, எங்கேயும் இப்படி போட்டுக்கோங்க. சரி, அப்போ 2 minus 3 that is equal to -1. அப்போ S1 வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு, என்னது? -1 அப்படின்ட்டு. சரி, இப்போ அடுத்து S2 வேல்யூ பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ S1 வந்து -1 அப்படின்னா T1 -1 ஆக தான் இருக்கும், ஏன்னா அதான டேர்ம் 1 முதல் உறுப்பு. ஓகே, ரைட். S2ங்கிறது என்ன? ஸோ இதே 2n ஸ்கொயர் மைனஸ் 3nல போடலாம். 2 into 2 ஸ்கொயர், அதாவது இந்த ஜென்ரல் ஃபார்ம்ல கொண்டு வந்து போடுறேன். மைனஸ் 3 into 2 that is equal to 2 into 2 4 minus 3 2 6 that is 8 minus 6 that is equal to 2. அப்போ S2 வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு, that is 2. பட் நமக்கு வேணுங்கிறது டேர்ம் 2. ஆக்சுவலா இதோட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிட்டோம் -1. ஓகே, இப்போ டேர்ம் 2 தான் வேணும். ஓகே, டேர்ம் 2 வேணும்னா S2 எப்படி எழுதலாம்? that is T1 plus T2 ன்னு எழுதலாம். ஸோ இங்கே எழுதிருக்கு இல்லையா, அதே போல that is equal to 2. ஆல்ரெடி T1 வந்து இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் -1. அப்போ -1 plus T2 is equal to 2. அப்போ இதுல இருந்து T2 is equal to 2 plus 1 that is equal to 3. அப்போ T2 ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? that is 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல இது 3. ஓகே, அடுத்து T3 ஓட வேல்யூ வேணும். ஓகே, அப்போ T3 வேல்யூ வேணும்னா S3 முதல்ல என்னன்னு எழுதிடணும். S3 is equal to, ஸோ நமக்கு SN போல இதுலயே மறுபடியும் போடுங்க. that is 2 into 3 ஸ்கொயர் மைனஸ் 3 into 3 that is equal to 2 into, ஸோ 3 ஸ்கொயருக்கு 9 மைனஸ் 3 3 9. ஸோ 18 மைனஸ் 9 that is equal to 9ன்னு கிடைக்குது. ஓகே, இது S3. அப்போ S3 is equal to 9 இருக்கா? அப்போ S3 எப்படி எழுதுவோம்? இங்கிருந்து எழுதுங்க. that is T1 plus T2 plus T3. T3 is equal to 9ன்னு போடுவோம். ரைட், இப்போ T1 minus 1 plus T2ங்கிறது 3 plus T3 அப்படியே போட்டுக்கோங்க. that is equal to 9. அப்போ 3ல 1 போச்சுன்னா 2. 2 plus T3 is equal to 9 அப்படின்னா அப்போ T3 is equal to 9 minus 2 that is equal to 7. அப்போ நம்ம T3 ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அப்போ T3 is equal to 7 நீங்க போட்டுருங்க. இப்போ மேலே அந்த சீக்வன்ஸ் பாருங்க, -1 3 7 அப்படின்னு போயிட்டு TN வரைக்கும் போகுது. சரி, இப்போ இதைத்தான் ஸோ நான் இங்கே கீழே அதை எழுதுறேன். தட் இஸ் நமக்கு என்ன? T1 -1 அடுத்தது 3 7 அப்படின்னு கிடைக்குது. ஏன் நான் 3ஓட கண்டுபிடிச்சிருக்கேன்னா நம்ம பர்பஸ் என்ன? நமக்கு இது கூட்டுத்தொடர் வரிசையாக தானே பார்க்கணும். அப்போ இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3 அப்படின்னா ஸோ கூட்டுத்தொடர் வரிசைக்கு என்ன கண்டிஷன்? தட் இஸ் T2 minus T1 என்பது T3 minus T2க்கு சமம். இப்போ T2 போடுங்க. T2 வந்து 3 minus T1ங்கிறது -1 that is equal to T3 7 T2ங்கிறது -3. பாருங்க, 3 plus 1 that is equal to 4. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது? that is 4 equal to 4ன்னு தானே கிடைக்குது. ஆமா, அப்போ இந்த வரிசையானது கூட்டுத்தொடர் வரிசை தான். ஸோ
நம்ம இந்த பொது உறுப்பு அதாவது எல்லாத்தினுடைய கூட்டுத்தொகையை வச்சுட்டு நம்ம அது வந்து கூட்டுத்தொடர் வரிசையை உருவாக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தட் இஸ் உறுப்புகளின் கூடுதலை வச்சுட்டு அது கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எனவே இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. எனவே இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு போட்டுருங்க. தொடர் வரிசை ஆகும்னு கூட போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 5. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0. அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா 104வது உறுப்புங்கிறது 125க்கும் 4வது உறுப்பு அப்படிங்கிறது 0க்கும் சமம்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? தட் இஸ் 104வது உறுப்பு அப்படிங்கும்போது டி 104 சமம் என்னது? 125. அதே போல டி 4 சமம் 0. சரி, இப்போ இது எப்படி எழுதுவோம்? ஜெனரல் ஃபார்ம் நமக்கு என்ன தெரியும்? Tn is equal to a plus n minus 1 into d தெரியும். சரி, இப்போ இதுல t 104வது உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 104வது உறுப்பு எப்படி? a plus 104 minus 1 into d சொல்லுவோம். that is equal to a plus 103d. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதுக்கு பதிலாக a plus 103 d is equal to 125 போட்டுடலாம். அதே போல இங்க என்ன பண்ணலாம்? t 4வது உறுப்புக்கு a plus 4 minus 1 into d that is equal to a plus 3d அப்படின்னு போட்டுடலாம். அப்ப இங்க a plus 3d சமம் என்னது? 0. சரி, இப்போ நம்ம கிட்ட a plus 103d சமம் 125 ஒரு ஈக்குவேஷனும் இதுவும் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? டைமர் தரேன், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருப்பீங்கன்னு சொல்லுங்க. எஸ், யூ ஆர் ரைட். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தட் இஸ் இதுல பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? தட் இஸ் a plus 103d equal to 125 இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கழிக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? a plus 3d is equal to 0. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மைனஸ் பண்ணலாம். இதுவும் மைனஸ் பண்ணுங்க, இதுவும் மைனஸ் பண்ணுங்க. அப்போ ஏக்கு ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 103ல 3 போச்சுன்னா 100d ஈக்குவல் டு 125. அப்போ இதுல இருந்து டி கண்டுபிடிச்சிடலாம்ல. டி இஸ் ஈக்குவல் டு 125 கீழ் 100. ஓகே, இப்போ 25வது வாய்ப்பாடுல இது 5 டைம், இது 4 டைம் அடங்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 கீழ் 4 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ டியோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? ஸோ 5/4. சரி, இதை அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? எஸ், எதை வச்சு ஏ கண்டுபிடிப்பீங்க? ஸோ இந்த ஈக்குவேஷனை போடுங்க. தட் இஸ் டி இஸ் ஈக்குவல் டு 5 கீழ் 4 இதுல 2ல் பிரதியிட அப்படின்னு போட்டுருங்க. 2ல் பிரதியிட. ஓகே, எங்க போடுவீங்க? ஸோ தட் இஸ் a plus 3d அப்படிதானே? சரி, a plus 3d is equal to 0. அப்போ இங்க a plus 3 into ஸோ 5 கீழ் 4 சமம் 0. அப்போ a is equal to இல்லைன்னா a பிளஸ்னே கூட போடுங்க. a plus 5/4 சமம் 0. அடுத்த ஸ்டெப்ல a is equal to minus 15 கீழ் 4 அப்படின்னு சொல்லி வந்துருச்சா? ரைட், அப்போ அதுல இருந்து நம்ம ஏவும் தெரிஞ்சிட்டோம், டியும் தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன தேவை? அவங்க கேட்டது முதல் 35 உறுப்புகளையும் கூடுதல்ங்கிறாங்க. சரி, அப்ப மொத்தமா நம்மளுக்கு S35 அவங்க கேட்கறாங்க. S35 என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரி, S35 எப்படி இருக்கும்? தட் இஸ் நம்ம கிட்ட இதுக்கு ஃபார்முலா எழுதுனா போதும். தட் இஸ் என்ன ஃபார்முலா? n/2 into a plus n minus 1 into d அப்படிங்கிற ஃபார்முலா. இது தெரிஞ்சா போதும். சம போட்டுடலாம். சரி, இது வந்து SN குறிக்குது. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல இப்போ 35 போட்டோம்னா S35 நமக்கு கிடைச்சிருந்தானே. அப்ப அதை நீங்க அப்படியே சப்ஸ்டிடியூஷன் கொடுங்க. தட் இஸ் S35 is equal to n அப்படிங்கிறதுக்கு பதிலாக 35 கீழ் 2 into aக்கு minus 15 கீழ் 4 plus n minus 1 35 minus 1 into dக்கு பதிலாக 5 கீழ் 4. ஓகே, இப்போ 35/2 போட்டீங்க. அடுத்து த்ரூ அவுட்டா 4 எடுத்துக்கோங்க. சரி, இங்க minus 15, இங்க 35ல 1 போச்சுன்னா 34 பெருக்கல் 5. ஓகே, போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் 35 கீழ் 2 இன்ட்டு இப்போ இங்க பாருங்க மைனஸ் 15. ஸோ 34 பெருக்கல் 5 என்ன வரும்? 20 5 5 17 170. சரி, அப்போ மைனஸ் 170 கீழ் 4. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 35/2 இன்ட்டு மைனஸ் 170 15 கூட்டுங்க 185. அப்போ மைனஸ் 185 வகுத்தல 4 போட்டுக்கோங்க. சரி, இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணுங்க. இஸ் யூ ரைட். என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? தட் இஸ் ஏ அல்லது டியோட வேல்யூ வேணும்னா ஜஸ்ட் நம்ம 1ஐயும் 2ஐயும் கழிச்சா போதும். அவ்வளவுதானே? சரி, இப்போ 1 2 கழிங்க. தட் இஸ் a plus 103d ஈக்குவல் டு 125. அதே போல a plus 3d ஈக்குவல் டு 0. ரைட், இப்போ நம்ம என்ன பண்றோம்? மைனஸ் பண்ண போறோம். மைனஸ்னா இங்க மைனஸ், இங்கே மைனஸ் ஆயிடும், இங்கே மைனஸ். ஓகே, அப்போ ஏக்கு ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன கிடைக்குது? 103ல 3 போச்சுன்னா ஸோ 100d ஈக்குவல் டு 125. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? d இஸ் ஈக்குவல் டு 125 கீழ் 100. தட் இஸ் ஸோ இது நம்ம இன்னும் அடிக்கலாம். 25 வாய்ப்புல அடிச்சிங்கன்னா 5 டைம், இது பார்த்தீங்கன்னா 4 25 100. ரைட், அப்போ d இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிருச்சு? 5 கீழ் 4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. சரி, இது கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்ல போடலாம். தட் இஸ் d இஸ் ஈக்குவல் டு 5 கீழ் 4ஐ ஸோ 2ல் பிரதியிட அப்படின்னு போடுங்க. ஓகே, இப்போ 2ல் பிரதியிடுங்க. என்ன கிடைக்குது? தட் இஸ் a plus 3d. இப்போ a plus 3 இன்ட்டு டிக்கு பதிலாக 5/4 சமம் 0. ரைட், அப்போ அடுத்தது இங்கே a plus 15 கீழ் 4 சமம் 0. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்?
ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு -15/4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்ம ஏங்கிறது கிடைச்சிருச்சு, அதே போல் டி அப்படிங்கிறதும் கிடைச்சிருச்சு. டிங்கிறது என்னது, தட் இஸ் 5/4. ரைட், ரெண்டுமே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், ஓகே. ஸோ எஸ்என் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 35 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. 35 உறுப்புகள் அப்படிங்கும்போது ஸோ எஸ் என் அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா தெரியும், நண்டு இன்ட்டு 2 அண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது n/2 இன்ட்டு 2a + n-1 இன்ட்டு டி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ நம்ம இங்கே எஸ் 35 உறுப்புகள் இங்கே இருக்கு இல்லையா, தட் இஸ் 35 உறுப்புகள், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, தட் இஸ் ஈக்குவல் டு 35/2 இன்ட்டு 2 ஏக்கு பதிலாக -15/4 பிளஸ் n-1க்கு 35 - 1 இன்ட்டு டிக்கு பதிலாக 5/4. ஓகே, இப்போ 35/2 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இங்கே 2 4 இது அடிக்கலாம்ல, எஸ் 1 2 2, ஸோ இது வந்து 2 2 4. அதே போல் இப்போ நம்ம ஸோ முதல்ல இதை முடிச்சிடலாம். -15/2 ஓகே, பிளஸ் 35 - 1 பண்ணால் 34 இன்ட்டு 5/4. சரி, இப்போ இது எதாவது அடிக்க முடியுமா, எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடில் 2 2 4, இது 17 2 எவ்வளோ 34. ரைட், அடுத்த ஸ்டெப்பில் 35/2 இப்போ 2 2லையுமே பொது இருக்கனால 2 எடுத்துக்கோங்க. சரி, ஸோ மேலே இங்கே -15, இங்கே பார்த்தீங்கன்னா 17 5 85, ஸோ ப்ளஸ் 85 போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 35/2 இன்ட்டு 85ல் 15 போச்சுன்னா 70/2. ஓகே, சரி. இப்போ நம்ம இதை மறுபடியும் அடிச்சோன்னா, ஸோ இல்லைனா இதை பெருக்கிக்கலாம். ஸோ 35 70 பெருக்கினீங்கன்னா ஸோ ஈஸியாக பெருக்கிக்கலாம். ஸோ 2450 வருது, டிவிஷனில் 4. சரி, இதை இன்னும் வந்து அடிஷன் போட்டோம்னா இந்த பாருங்கள் 2 2 4, ஸோ 1 2 2 2 2 4, ஸோ மிச்சம் 10 வந்து 5. ஓகே, ரைட். அப்போ 1225/2. இதில் 1225ல் பாதி எவ்வளோ, ஸோ 612.5. ஆமாம், என்ன பாருங்கள் 1225 நம்ம 2 வைக்கலாம். பாருங்கள் 2 12 வருதா, ஆமாம் 2 இறக்குவீங்களா. ஸோ இப்போ 1 2 2. ஓகே, அடுத்தது 5 இறக்குனா 2 2 4 போட்டுட்டீங்கன்னா மிச்சம் 1, அப்போ பாயிண்ட் வச்சு 5 போட்டிங்கன்னா 10 வந்துடும்ல. சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இஸ் 612.5 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்ம என்னன்னு சொல்லணும், ஸோ கீழே எழுதும்போது கொடுக்கப்பட்ட கூட்டத்தொடரின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் 625 அப்படின்னு சொல்லி 612.5 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஆன்சர் எழுதிட்டு பாருங்க, கொடுக்கப்பட்ட கூட்டத்தொடரின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் 612.5 அப்படின்னு சொல்லி எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 6, 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுல பாத்தீங்கன்னா 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்கள் அப்படிங்கும்போது 450 விட குறைவாக இருக்கக்கூடிய ஒற்றை மிகை முழு என்ன 449 தான் ஒற்றை எண். சரி, ஸோ அதை விட குறைவாக உள்ள அப்படிங்கும்போது ஸோ 1 3 5 இப்படின்னு ஆரம்பிச்சு அப் டு 449 வரைக்கும் இருக்கக்கூடிய மிகை முழுக்களுடைய கூடுதல் அப்படிங்கிறாங்க. கூடுதல்னா பிளஸ் பண்ணணும். சரி, இதை பார்த்தோன்னா என்ன உங்களுக்கு தோணுது, ஸோ டைமர் வச்சிருக்கேன், சொல்லுங்க. Yes, you are right. That is Sn அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். That is n/2 into 2a plus n-1 into d அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அல்லது சரி, இப்போ இங்கே வந்து நம்ம n என்னன்னு தெரியணும். சரி, n வந்து 441. இப்போ ஆக்சுவலாக n எப்படின்னா t1 t2 t3 அப்படின்னு போயிட்டே இருந்துச்சுன்னா இது tnth டேர்ம் லாஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன நம்பர்னு தெரிஞ்சா நம்ம இங்கே Snக்கு பதிலாக இங்கே போட்டுடலாம். அடுத்து a ஈஸி, டியும் ஈஸி. இதுதான் a, டிங்கிறது ஸோ தட் இஸ் term 2 minus term 1. that is 3 minus 1 equal to 2. அப்போ டியும் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ nth டேர்ம் அப்படிங்கும்போது அந்த n-வது டேர்ம் என்னன்னு தெரியணும். ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அது தெரியும்ல. இங்கே லாஸ்ட் டேர்மான 449 கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், Sn is equal to ஸோ நண்டால் அப்படின்ட்டு n/2 into a plus l அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. சரி, இதுவும் நீங்கள் போடலாம். ஓகேவா. சரி, இப்போ இதுலையும் n தேவைப்படுது. ஸோ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே லாஸ்ட்டே இருக்கும்பொழுது ஸோ நீங்கள் அதையும் டேரெக்டாக இங்கே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதும் பண்ணலாம். சரி, எப்படி போட்டாலும் நம்மளால போட முடியும். சரி, முதல்ல நம்ம வந்து மொத்தம் எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கணும், எத்தனை உறுப்புகள் இருக்குது. ஸோ தட் இஸ் இது 1 2 3 4 அப்படின்னு இது n அப்படிங்கும்போது இது எத்தனாவது உறுப்பு வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாதான் இந்த எண்ணுக்கே நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்க முடியும். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தட் இஸ் n இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, தட் இஸ் லட்டு 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, l minus a/d plus 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எஸ், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா எல்லுங்கிறது இருக்கு, எல் இஸ் 449, ஏ இருக்கா, எஸ் 1, டி இருக்கா, எஸ் 2. போதுமே, இது இருந்தாலே இதை போட்டலாம். தட் இஸ் n எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ 449 minus 1/2 plus 1. ஓகே, சரி, இப்போ இதை கழிங்க. ஸோ 448/2 plus 1. ஓகே, இப்போ நீங்கள் இதை அடிச்சு போடுங்க. ஸோ 2 4 2 4, ஸோ 4 2 8, அப்போ 224 plus 1 தட் இஸ் ஈக்குவல் டு 225. அப்போ மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா ஸோ t3 t4 அப்படின்ட்டு 200 சுட்டி, தட் மீன்ஸ் நான் என்ன சொல்லணும்னா t 225வது நம்பர் தான் என்னது 449. சரிதானே. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. தட் இஸ் Sn is equal to n/2 into a plus l இருக்கு இல்லையா, அது போட்டுக்கோங்க. இப்போ nth டேர்ம் அப்படிங்கும்போது எஸ்,
225. இப்போ 225 சமம் 225/2 இன்ட்டு ஏங்கிறது 1 ப்ளஸ் எல்லுங்கிறது 449. ஓகே, ஸோ 225/2 449 கூட ஒன்று கூட்டிங்கன்னா 450. ஓகே, சரி. இப்போ இது ரெண்டால் வகுக்க முடியுமா? எஸ். ஸோ 1 2 2, ஸோ 2 2 4, இங்கே 2 2 4, ஸோ 10 வரும். ஸோ அப்போ 2 10. அப்போ 225 225 நம்ம பெருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் 225 இன்ட்டு 225. ஸோ ரெண்டையும் பெருக்குங்க, உங்களுக்கு 50,625 கிடைக்கும். ஸோ அதை போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இது இல்லாமல் நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். என்னது? தட் இஸ் ஒற்றை இலன்கள், அதாவது 1 + 3 + 5 + 7 + எக்ஸெட்ரா ப்ளஸ் எது வரைக்கும் இருக்கோ n இருந்தால் n ஸ்கொயர் தான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு அதுதானே கிடைச்சது. 225 அப்படிங்கும்போது 225 ஸ்கொயர் தானே வந்துச்சு. ஸோ நம்ம போட்டது கரெக்ட் தானே? எஸ், அப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் இது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரி, ரைட். இது நம்மளுடைய சொல்யூஷன். நம்மளுடைய விடை என்ன? தட் இஸ் 1 + 3 + 5 + 7 + எக்ஸெட்ரா + 449 சமம் என்னன்னு வருது? 50,625. இதுதான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 7. 602 மற்றும் 902க்கு இடையே 4ஆல் வகுபடாத இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ பாருங்க, 602 902 இதுக்கு இடையில 4ஆல வகுக்க கூடாது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 602க்கும் 902க்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லா இயல் எண்களின் கூடுதலையும் பார்த்துக்கணும். அதே போல 602க்கும் 902க்கும் இடையில எதெல்லாம் 4ஆல வகுப்படுமோ அதையும் பார்த்துக்கணும். சரி, அப்ப அது ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம அந்த ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. சரி, இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல 602 and 902. இதுல முதல்ல நம்ம 1ல இருந்து 902 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நான் சொல்லிட்டே இருந்தா உங்களுக்கு குழப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் போட ஆரம்பிச்சிடறேன். பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் நான் எழுதிட்டேன், கொஞ்சம் பாருங்க. தட் இஸ் 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத அப்படின்னு கேட்டிருக்காங்க. வகுப்படாத இயலங்களின் கூடுதல் அப்படிங்கும்போது அது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 602க்கும் 902க்கும் இடையில் உள்ள எல்லா இயலனையும் ஃபர்ஸ்ட் எடுத்து கூட்டிடுறேன். ஓகே, கூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல் வகுப்படும் இயலங்களின் கூடுதலை போட்டு நான் கழிச்சுக்கிறேன். ஏன்னா வகுப்படாத அப்படின்னு எடுக்கிறத வகுப்படுறது கொஞ்சம் தான் இருக்கும். ஆமா, ஏன்னா இப்ப பாருங்க, வகுப்படுறது பாத்தீங்கன்னா 604 வகுப்படும், 608 வகுப்படும், அப்புறம் 612 இந்த மாதிரி தான் வகுப்படும். அதே போல பாத்தீங்கன்னா 902 வந்து வகுக்காது, 902 வகுக்காது, 901 வகுக்காது. ஆனா 900 பாருங்க, 00 பின்னாடி வந்தாலே அது 4ஆல வகுப்படும். அப்ப அது வந்து வகுக்கும், அப்படிதானே? அதே போல 602க்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கும் இதற்கும் இடையில் அப்படிங்கும்போது 603ல இருந்து தான் நான் எடுத்தாகணும். 603ல இருந்து 901 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் நான் முதல்ல கூட்டிக்கிறேன். கூட்டிட்டு அதுல 602க்கும் 902க்கும் இடையில 4ஆல வகுப்படுற இயலங்களை எடுத்துட்டு நான் கழிச்சிடுறேன். சரியா? இப்படி கழிச்சா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்படி பண்ணாலே போதும் தான். ஆமா, ஆனா இது ஒவ்வொன்றையுமே தனித்தனியா சால்வ் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ நான் இதை வந்து கேஸ் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த சைடு இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் 2. சரி, இப்போ கேஸ் 1 என்னது? 603ல இருந்து 901 வரைக்கும் இருக்கிறத கூட்டி சொல்லணும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. 603ல இருந்து 901 வரைக்கும் இருக்கிறத கூட்டி போடணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், நமக்கு பேசிக்கா ஒரு இயலன்கள், அதாவது 1ல இருந்து n வரைக்கும் இருக்கக்கூடிய இயலன்களை கூட்டணும்னா n × n + 1/2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தெரியும். ஆமா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்க போட போறோம். சரி, இப்போ வேற மெத்தட்லயும் போடலாம், நீங்க ட்ரை பண்ணலாம். தட் இஸ் n இஸ் ஈக்குவல் டு என்னது? a இன்டூ, அதாவது என்ன ஃபார்முலா நான் எனக்கு சொல்றேன்னா தட் இஸ் a + n - 1 × d அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? லட்டு l - a/d + 1. இந்த டேர்ம் இதுலயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பரு, ஃபர்ஸ்ட் நம்பரு, டிஃபரன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனாலும் நம்ம வந்து எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுக்குள்ள இருக்கிறது. ஓகேவா? இல்ல, நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல. நான் சொல்ல போறது ரெண்டு விதமான ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா என்னன்னா தட் இஸ் என்னோட எண்ணிக்கை வேணும்னா l - a/d + 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அல்லது இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, முதல்ல 1ல இருந்து 901 வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1ல இருந்து 602 வரைக்கும் போட்டு கழிக்கிறது. இப்படியும் பண்ணலாம். ரெண்டு விதமாவும் ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி, நீங்க இதுல அந்த விதத்தை வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதே ஆன்சர் தான் செக் பண்ணி சொல்லுங்க, கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. ரைட், இப்போ பாருங்க, 603ல இருந்து 901 எப்படி எழுதலாம்? 1ல இருந்து 901 வரைக்கும் எழுதி போட்டு அதுக்கப்புறம் 1ல இருந்து 602 வரைக்கும் கழிச்சா 603ல இருந்து 901 வரைக்கும் இருக்கிறது நம்ம வந்து கிடைக்கும் தானே? ஓகே, அந்த மெத்தடாலஜி தான் இங்க ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகே, ஏன்னா இயலன்களின் முதல் n இயலன்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா தெரியும், n × n + 1/2. அந்த ஃபார்முலாவை இங்க போடுறேன். இங்க பாத்தீங்கன்னா 901 தான் லாஸ்ட்ல n. அப்ப 901 × n + 1க்கு 901 + 1/2. அதே போல இங்க 602 + 1/2. சரி, இப்போ 901 இது 902 ஆயிடும் /2. இது 602 603/2. ஓகே, இப்போ இதை நீங்க இப்படி அடிச்சு போட்டு பெருக்கி போட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 4,63,351 வரும் இந்த இடம். அதே போல இந்த இடம் என்ன எப்படி வரும்னா 1,18,503 வரும். சரி, இப்போ இது ரெண்டையும் கழிச்சோன்னா நம்மளுக்கு 2,24,848 கிடைக்குது. ஓகே, இதை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இது எந்த இடம்? இந்த இடம் கிடைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் இடம் கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் இடத்துக்கு போவோம். செகண்ட் இடம் என்ன? 604க்கும் 900க்கும் இடையில இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம கூட்டணும். அதுல 4 நாளா கூட்டி இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, அதை நான் இப்போ கீழே போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் இப்போ கீழே பாருங்க. ஓகே, 602 அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே கீழே கொஞ்சம் கொண்டு வரேன்.
ஓகே 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படும் இயலங்களின் கூடுதல் அப்படின்ட்டு. ஸோ 604, 608, 612, 616 அப்படின்ட்டு 900 வரைக்கும் அது வகுக்கும். ஆமா, அப்படி வகுக்குதுன்னா நம்ம என்னது? ஸோ என் கண்டுபிடிக்கிறதுக்கு லட்டு 1 அப்படின்னு சொல்லி நான் முன்னே சொன்னேன், அதுக்கு நீங்க யூஸ் பண்ணலான்ட்டு. நான் இப்போ இங்க இதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சரி, அப்ப அது போடுங்க. ஸோ L - A / D + 1 அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை போடுங்க. ஏன்னா நமக்கு இங்க என்ன தெரியும்? L லாஸ்ட் நம்பர் தெரியும். லாஸ்ட் நம்பர் என்னது? தட் இஸ் லாஸ்ட் டேர்மான 900 தெரியும். அதான் இது. அடுத்தது A என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் 604 போட்டாச்சு. அடுத்து D டிஃபரன்ஸ் என்னது? 4ஆல வகுப்படும் தானே. அப்ப 4 தானே கூட்டியிருப்பாங்க. அப்ப டிஃபரன்ஸ் வந்து 4 + 1 அப்படி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அதை கழிச்சிங்க 296, அது 4ஆல வகுத்தீங்கன்னா 74, அது கூட ஒன்று கூட்டினா 75. அப்போ இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் 4ஆல வகுக்கிறது? மொத்தமா 75 டேர்ம்ஸ் இருக்கும். சரிதானே? அப்ப மீதி இருக்கிறது எல்லாமே 4ஆல வகுக்காது. ஓகேவா? சரி, அப்ப நம்ம 4ஆல வகுக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அப்படி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இப்ப அது வந்து எத்தனை அதெல்லாம் கூட்டினா எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஆமா, அதுக்காக நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கிறோம்? SNங்கிற ஃபார்முலா. அது 2 இருக்கு. ஒன்னு என்னது? n/2 × 2a + 1 2a + n - 1 × d. இன்னொன்னு பாத்தீங்கன்னா n/2 × a + l அப்படிங்கிறது. அதாவது நண்டு டு அண்டு அல்லது நண்டு ஆல் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அப்ப நம்மளுக்கு அதுல n யாருன்னு தெரியணும். n எங்க? 75. a ஃபர்ஸ்ட் நம்பர் 604, d சோ இடைப்பட்ட வித்தியாசம் சோ 4. ஆமா, அப்ப அது 4 எடுத்தாச்சு. அதே தான் இங்கேயும் n வேணும், இங்க a வேணும், அடுத்து லாஸ்ட் நம்பர் வேணும், அவ்வளவுதான். சரி, இங்க d பத்தி கவலை இல்ல. சரி, அதான் நான் அங்க போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? SNக்கு அப்படியே நம்ம அந்த ஃபார்முலா படி எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். ஸோ 75 போட்டாச்சு பை 2 2 பெருக்கல் A 604, அப்புறம் 75 - 1 × 4. அப்ப 2 × 604 74 மாறிடும். இது ஒன்று போச்சுன்னா 4. ரைட். இப்போ என்னது? இதுலயும் 2 காமனா இருக்கு. அப்ப 2 நான் வெளியில எடுத்துக்கிறேன். அப்ப இங்க 4ல இருந்து 2 எடுத்துட்டா மிச்சம் 2 இங்க இருக்கும். அதான் இங்க போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்ல இது அப்படியே போட்டேன், 2 வெளியில எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் 604, அதுக்கப்புறம் இது 2 பெருக்கா 148 போட்டாச்சா? அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? இதையும் கேன்சல் பண்ணிடலாம் தானே? எஸ். அப்ப கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? 75 அப்படியே இருக்கும். அதன் பின்ன என்ன? 75 இன்ட்டு இது 2 கூட்டினா 752 போட்டாச்சு. இது எல்லாத்தையும் பெருக்கினா 56,400 வருது. சரி, இது இன்னொரு மெத்தட்ல பாத்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். பட் எப்படி போடணும்? தட் இஸ் 75/2 604 + 900. ஓகே, இப்போ இது 2 கூட்டினா 1504. சரி, இப்போ நம்மளுக்கு 2ஆல இங்க அடிக்கணும். சோ 2 1 2 இது பாத்தீங்கன்னா 7 2 14 மிச்சம் 10. சோ 2 10 2 2 4 752. அப்ப 75 752 நீங்க பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? சோ 56,400 வருமா? ரைட். சோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க வேணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லையா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். யுவர்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்ததுக்கு அப்புறம் என்னது? தேவையான கூடுதல். தேவையான கூடுதல் என்னது? தட் இஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்க ஃபர்ஸ்ட்ல இருந்தும் செகண்ட்ல இருந்து. இப்போ இது செகண்ட் இல்லையா? ஆமா, இது கண்டுபிடிச்சது செகண்ட். செகண்ட்னா எந்த இடம் நான் சொல்றேன்? தட் இஸ் இந்த இடம். இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த இடம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 2 லட்சத்து வச்சோம். ஓகேவா? சரி, இப்போ இங்க கீழேயும் கண்டுபிடிச்சிச்சோம் 56,400. இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு 1,68,448 கிடைக்குது. இதுதான் தேவையான கூடுதல். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். தட்ஸ் ஆல் அவர் ஆன்சர். கேள்வி எண் 10. செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? செகண்ட் क्वेश्चन, படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? क्वेश्चन தான் பெருசு, பார்த்து பயப்பட வேண்டாம். ஆன்சர் ரொம்ப ஈஸி. பாருங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செங்கற்களிலான படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ எவ்வளோ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்ட்டு எத்தனை படிக்கட்டுகள்? மொத்தம் 30 படிக்கட்டுகள் இருக்குதான். சரி, அப்போ இது வந்து 30. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது 30th பொசிஷன். ஓகே, ரைட். அடுத்தது என்னன்னா, கீழே இருக்கக்கூடிய படிக்கட்டு அமைக்கிறதுக்கு 100 செங்கல் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த படிக்கட்டு அமைக்கணும்னா 100 வேணுமா? ஓகே, அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது. அப்ப இதுக்கு அடுத்தது இந்த 2வது படிக்கட்டு அமைக்கிறதுக்கு 2 குறைவு அப்படின்னா 98. ஸோ இந்த மாதிரி 2 2 அப்புறம் 96 அப்புறம் 94 92 இந்த மாதிரி அமைச்சிட்டே வராங்க. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? உச்சிலுள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த டாப்ல இருக்கு இல்லையா, இந்த படிக்கட்டு வந்து அமையணும் அப்படின்னா எத்தனை செங்கல் தேவை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, செகண்ட் என்னன்னா, படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பிருக்கு. அப்ப இந்த டோட்டல் இந்த படிக்கட்டு எல்லாமே அமையறதுக்கு மொத்தமா எத்தனை செங்கல் தேவை அப்படிங்கிறது தான் செகண்ட் क्वेश्चन. ஸோ கேள்வி புரிஞ்சிச்சுல? சரி, உங்களுக்கு இப்ப என்ன மாதிரியான ஃபார்முலா எல்லாம் எடுக்கலாம்னு தோணுது? நான் டைமர் தரேன், ஃபார்முலா மட்டும் ஞாபகப்படுத்துங்க. ஃபார்முலா ஞாபகம் வந்துருச்சா? சரி, இப்ப பார்க்கலாம். நான் போடும்போது அது நீங்க யோசிச்ச ஃபார்முலாவும் இதுவும் கரெக்டான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மொத்த படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கை தெரியுது. n = 30 படிக்கட்டுகள் இருக்கு, அதான் போட்டேன். கீழ் படிக்கட்டு அமைக்கிறதுக்கு தேவையான செங்கல் 100. சரி, அப்ப அடுத்தடுத்த படிக்கட்டுகளுக்கு 2 செங்கல் குறைவா இருக்கிறதுனால சோ அதை நான் எப்படி எழுதலாம்? 100 98 96 94 அப் டு அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, அப்படி பார்க்கும்போது அதை நம்ம இங்க என்ன எழுதுவோம்? சோ 1வது படிக்கட்டு அப்படிங்கும்போது டேர்ம் 1, 2வது படிக்கும்போது படிக்கட்டுங்கும் போது 2 டேர்ம் 2, 3வது படிக்கட்டு அப்படிங்கும்போது டேர்ம் 3, 4வது படிக்கட்டு இந்த மாதிரி சுட்டி 30 வரைக்கும் போகும். சரி, அடுத்தது என்ன क्वेश्चन கேக்குறாங்க? உச்சிலுள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு. உச்சிலுள்ள படிக்கட்டுனா எது? டேர்ம் 30 இந்த படிக்கட்டை அமைக்கணும். அப்ப நமக்கு என்ன வேணும்? தட் இஸ் இதுதான் லாஸ்ட் படிக்கட்டு. சோ டேர்ம் 3 னு போடலாம், அல்லது இது என்னன்னு போடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு
லாஸ்ட் படிக்கட்டு. அப்ப எல். ஆமா. அப்ப எல் அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கும். தட் இஸ் நான் தான் இங்க எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உச்சிலுள்ள படிக்கட்டை அமைக்க தேவையான கற்கள் எல் அப்படின்ட்டு. எல்னா என்னது? ஸோ a plus n minus 1 into d. நம்ம ஜென்ரலா டி nth டேர்முக்கு பாத்தீங்கன்னா அண்டுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ a plus n minus 1 into d அப்படின்னு. அதுதான் லாஸ்ட் படிக்கட்டுக்கும். ஆமா. ஏன்னா அதுதான் ஃபைனலா இருக்கு. இங்க nth டேர்மே 30வது டேர்ம் தானே. ஆமா. இப்போ அதைப்படி பார்த்தோம்னா இங்க a அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். a எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது. தட் இஸ் இதுதான் a. தட் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே. அடுத்தது வந்து d. d என்னது? தட் இஸ் இதனுடைய டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் என்ன? எத்தனை படிக்கட்டு, அதாவது எத்தனை ஒரு படிக்கட்டுக்கு எத்தனை செங்கல் குறையுது? 2 அப்ப பொதுவான வித்தியாசம் பாத்தீங்கன்னா 2, இதுக்கு இடையில 2. அப்ப டிங்கிறது 2. தட் இஸ் டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. தட் இஸ் 98 மைனஸ் 100. அப்ப மைனஸ் 2. ஸோ பிளஸ் 2 போட்டோம். ஸோ மைனஸ் 2 போட்டுக்கோங்க. சரி. தட் இஸ் நான் ஜென்ரலா பாசிட்டிவா சொல்லும் போது 2. ஸோ நம்ம டேர்ம் 2 போட்டு போடணும். அப்போ மைனஸ் 2. சரி. அப்போ அடுத்தது என் என்னன்னு பார்க்கணும். என் வந்து இப்போ உச்சி படிக்கட்டை அமைக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ உச்சியில இருக்கக்கூடிய படிக்கட்டு எத்தனாவது டேர்மாக இருக்கிறது? ஸோ 30வது டேர்ம். அப்போ 30. சரி. அப்போ இது தட் இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன? ஸோ 100 பிளஸ் என் மைனஸ் 1 30 மைனஸ் 1. இங்க டிக்கு பதிலாக மைனஸ் 2. தட்ஸ் ஆல். அப்போ என்னது? 100 பிளஸ் 29 இன்டூ 2. ஓகே. சரி. இப்போ இது என்ன ஆகுது? ஸோ 100 இங்கே போடுறேன். சரி. 29 இன்டூ 2. 32 18 மிச்சம் 1. ஸோ 58. சரிதான். அப்போ என்னது? தட் இஸ் 100. இந்த மைனஸ் வந்து இங்கே மைனஸ் 2 போடும்போது இங்கே மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஆயிடுது. அப்போ மைனஸ் 58. 100 58 போச்சுன்னா நமக்கு தெரியும். தட் இஸ் 42. அப்போ ஸோ உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைக்க நமக்கு என்ன தேவைப்படுது? ஸோ 42 கற்கள் வந்து தேவைப்படுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 42 கல் வச்சிங்கனாலே போதும். சரியா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? படிக்கட்டு முழுவதும் அமைக்க தேவையான செங்கற்கள் அப்படிங்கிறாங்க. சரி. இப்போ என்னன்னா இது எல்லாத்தையும் கூட்டணும். 100 கூட்டல் 98 கூட்டல் 96 கூட்டல் 94. இது ஒவ்வொன்றா கூட்டிட்டு இருக்கிறத விட நமக்கு என்ன சிம்பிள் ஃபார்முலா தெரியும்? எஸ், நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க. தட் இஸ் என்னது? எஸ்என். எஸ். அப்போ எஸ்என் சம் ஆஃப் n டேர்ம்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடலாம்? ஸோ n/2 இன்டூ 2a plus n minus 1 into d அப்படின்னு போடுவோம். அப்படிதானே? சரி. அப்ப அதுல பாத்தீங்கன்னா n அப்படிங்கிறது என்ன? மொத்தம் எத்தனை படிக்கட்டுகள் நம்ம கிட்ட இருக்குது? 30 படிக்கட்டுகள். சரி. a பார்த்துட்டோம் 100, d-யும் பார்த்துட்டோம். தட் இஸ் மைனஸ் 2. அப்ப நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அப்ப நம்ம ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும்ல. தட் இஸ் ஸோ எஸ் 30 சமம். ஸோ 30 கீழே 2. அடுத்து 2 பெருக்கல் ஏக்கு பதிலாக 100 பிளஸ் n மைனஸ் 1 அப்படிங்கும்போது ஸோ 30 மைனஸ் 1 இன்டூ டிக்கு பதிலாக மைனஸ் 2. ஓகே, ரைட். ஓகே. இல்லையா நீங்க இதை விட இன்னும் ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா SN is equal to நண்டால் அப்படின்னு பார்த்தோம்ல a plus l. அதுவும் யூஸ் பண்ணுங்க. நான் அதையும் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது நம்ம இந்த மெத்தட்லயும் எடுக்கலாம். ஓகே, ரைட். இங்க வந்து 15. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 200 பிளஸ் 29யும் மைனஸ் 2யும் பெருக்கணும். சரி. 15 இன்ட்டு ஸோ 200 இது பிளஸ் 29 இன்ட்டு 2 என்னது? மைனஸ் எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் ஸோ 58 வந்துச்சா? எஸ். அப்போ 100ல நம்ம இங்கே கழிச்சோம்ல மைனஸ் 58 42. அப்போ 200ல கிடைக்கும்போது 142. அப்போ 15 பெருக்கல் 142. சரி. அப்போ இது பெருக்குங்க. சூப்பர். 142 15ஆல பெருக்குங்க. 2 10 மிச்சம் 1 5 20 21 2 ஸோ 5 5 2 7. அதே போல் 2 4 1. சரி. அப்போ 0 3 7 4 11 ஸோ 21 30. தட் இஸ் 2130 செங்கற்கள் தேவைப்படுது அப்படின்னு இந்த ஃபார்முலாவில் போகும்போது. சரி. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். SN அதாவது S30 is equal to 30 கீழ் 2 ஏங்கிறது 100 பிளஸ் எல்லுங்கிறது இங்கே தானே கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 42. இந்த 42 அப்படியே போடுங்க. 42. சரி. தட் இஸ் 30/2 இன்டூ 142. ஆமாம். இப்போ இதை அடிச்சு போடுங்க. தட் இஸ் இது அடிச்சிங்கன்னா இதை விட அதை அடிக்கலாம். ஏன்னா 30 இருக்கிறது நமக்கு எப்பவுமே சேஃப். நம்ம 0 இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கிறது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். போடுறதுக்கு ஈஸி. ஓகே. இதை அடிங்க. ஸோ 7 2 14 1 2. அப்போ 30 பெருக்கள் 70. ஸோ 30யும் 70 71யும் பெருக்குங்க. தட் இஸ் 0 3 0 7 3 21 பாருங்க 2130. ஸோ நீங்கள் எந்த ப்ராசஸில் போட்டிங்கனாலும் ஆன்சர் அதே தான் வரும். உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சரியா? இது கண்டுபிடிச்சதுனால இது டைரக்டா போடுறதுங்கிறது எளிமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு முழு படிக்கட்டிற்கும் தேவையான செங்கற்களின் எண்ணிக்கை 2130. இதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11. S1 S2 S3 அப் டு SM என்பன m வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் n உறுப்புகளின் கூடுதலாகும். முதல் உறுப்புகள் 1 2 3 அப் டு m மற்றும் பொது வித்தியாசங்கள் 1 3 5 அப் டு 2m-1 முறையே அமைந்தால் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் S1 plus S2 plus S3 plus etc plus SM is equal to 1/2 mn into mn plus 1 என நிரூபிக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகே, நீங்க இப்படித்தான் நிரூபிக்கணும். சரி, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் படி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? S1 S2 S3 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா m அப்படிங்கிற வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசையுடைய n உறுப்புகளின் கூடுதல் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நம்ம சொல்யூஷன்ல எப்படி எழுதலாம்? தட் இஸ்
S1 அப்படின்னு ஒன்று இருக்கும். தட் இஸ் அது பார்த்தீங்கன்னா எதுல இருந்து ஸ்டார்ட் எப்படி போகுதுன்னு அவங்க சொல்லல. மொத்தத்துல எத்தனை n உறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறாங்க. சரி, இது ஃபர்ஸ்ட் லைனோட இன்ஃபர்மேஷன். செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா முதல் உறுப்புகள் 1 2 3 அப் டு m மற்றும் பொது வித்தியாசங்கள் 1 3 5 அப்படிங்கிறாங்க. சரி, முதல் உறுப்பும் கொடுத்துறாங்க. அப்ப நம்ம இங்க 1 அப்படின்னு எழுதலாம். S2க்கு என்னவா இருக்குமா? 2. அதே போல இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா SMக்கு பாத்தீங்கன்னா m இருக்கும். சரி, அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து என்னது? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா என்ன? D தானே. எஸ். இப்ப இந்த S1க்கு Dங்கிறது வித்தியாசம் எவ்வளவு வருது? 1. அப்ப 1 போட்டுக்கோங்க. அடுத்தது Dங்கிறது இந்த செகண்டுக்கு பாத்தீங்கன்னா 3. அப்ப இங்க 1 பிளஸ் 2 பிளஸ் எக்ஸெட்ரா. ஏன்னா இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 1 பிளஸ் 1 தானே. ஓகே, போட்டாச்சு. ஓகே, ரைட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் 3ன்னு வரும். ஸோ தட் இஸ் 3 வந்து இங்க ஆட் பண்ணும். தட் இஸ் 2 பிளஸ் 3 5 இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதே போல இதுக்கு அடுத்தது என்ன வரும்? தட் இஸ் பிளஸ் இங்க வந்து D இஸ் ஈக்குவல் டு என்னது? 2m மைனஸ் 1 அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இது கூட 2m மைனஸ் 1 ஆட் பண்ணீங்கன்னா ஸோ 3m மைனஸ் 1 அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. சரி, லெட் இட் பி. அது இருந்துட்டு போகுது. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க அடுத்தது? அந்த கூட்டுத்தொடர் வரிசையில இந்த S1 S2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இதையெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறாங்க? அப்படின்னா that is 1/2 into mn into mn plus 1 அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம போடலாம். இப்போ நான் பொதுவாக ஜெனரல் டேர்ம் ஒன்று எடுக்கிறேன். தட் இஸ் எஸ்கே அப்படின்ட்டு. ரைட், S1 S2 அப்படி போறதுல எஸ்கே அப்படின்னு ஒரு ஜெனரல் டேர்ம் எடுக்கிறேன். அப்ப அதனுடைய முதல் உறுப்பு கேன் இருக்கும் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் டிங்கிறது எப்படி இருக்கும்? 2k மைனஸ் 1 அப்படி போல இருக்கும். ரைட், அப்ப நம்மளுக்கு அந்த எஸ்கே அப்படிங்கிறதுல கேங்கிறது என்னது? இப்போ 1 2 3 அப்படின்ட்டு அப் டு போயிட்டு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் n டேர்ம்ஸ் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்துக்கும் பொழுது, ஏன்னா இது கூட்டுத்தொடர் வரிசை தான். ஏன்னா இங்க +1 +2 அப்படின்ட்டு இவங்க ஒரு பொது உறுப்பு போட்டு கூட்டுத்தொடர் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம இது கூட்டுத்தொடராகணும்னு எழுதிட்டு S1 என்னது? n/2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறணும். ஓகேவா? இது வந்து ஃபார்முலா. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கறதுனால இது ஃபார்முலா போட்டுறோம். அப்போ அதுல எஸ்கே அப்படிங்கும்போது கேங்கிறது அப்படியே 1 to எது வரைக்கும் ரன் ஆகுது? n வரைக்கும் ரன் ஆகுது இல்லையா? அப்ப வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? n/2க்கு n/2 அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் உறுப்பு அப்படிதானே. ரைட், இப்போ இங்க இதனை ஏ. எஸ், அப்ப இந்த ஏ வந்து S1 இருக்கும்போது 1 இருக்கு, S2 இருக்கும்போது 2 இருக்கு. அப்ப SKவா இருக்கும்போது என்னவா இருக்கும்? கேவா தானே இருக்கும். சரி, அதனால நான் வந்து A is equal to k அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்தது என்னது? இந்த 2 ஏக்கு பதிலா நம்ம k போட்டாச்சு. நெக்ஸ்ட் n-1 அப்படியே போட்டுக்கோங்க. டிக்கு பதிலா டி என்னது? இங்க இருக்கு இல்லையா? 2k - 1 அதான் இங்க போட்டிருக்கேன். சரி, இப்போ என்னது? n/2 into 2k பிளஸ் இப்போ இதை பெருக்கிக்கோங்க. 2k into n-1 என்னது? 2kn minus 2k. அடுத்தது -1 வச்சு ரெண்டுமும் பெருக்கும்போது மைனஸ் இன்டு n மைனஸ் n மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 போட்டாச்சு. சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் 2k மைனஸ் 2k கேன்சல் ஆயிட்டு மிச்சம் என்ன இருக்கு? 2kn மைனஸ் n பிளஸ் 1 இருக்கு. அதான் இங்க எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல உள்ள நம்ம பெருக்கிக்கிறோம். தட் இஸ் 2k into n into n n squared by 2. அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் n into n by 2 மைனஸ் n squared by 2. அடுத்து n by 2 வச்சு 1ஆல பெருக்கும்போது n by 2 போட்டாச்சு. சரி, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா kn ஸ்கொயர் கிடைக்கும். மைனஸ் இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த n/2 இங்க முன்னாடி கொண்டு வந்துடுறேன். இது பின்னாடி எழுதிடுறேன் மைனஸ் n/2. ஏன்னா கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், kn ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. n/2 n ஸ்கொயர் by 2ல இருந்து இப்போ நான் n/2 வெளியில எடுக்கிறேன். எடுத்தனா 1 மைனஸ் n வந்துருது. ஓகே, சரி. அப்போ நம்ம அடுத்தது நம்ம ஃபைனலா நமக்கு SK அப்படிங்கிற டேர்ம் எப்படிப்பட்ட ஒரு ஜெனரலை கொடுக்குது அப்படின்னா kn ஸ்கொயர் பிளஸ் n/2 into 1 மைனஸ் n கொடுக்குது. சரி, இது வந்து SK டேர்முக்கு உண்டான, அதாவது k டேர்முக்கு உண்டான கூட்டுத்தொடர், அதாவது எல்லாத்தையும் கூட்டுத்தொடர்ல கூடுதல். ஓகேவா? சம் ஆஃப் k டேர்ம்ஸ் சொல்ல வரேன். சரி, இப்போ இந்த கேங்கிறது நம்மளுக்கு என்ன கொஸ்டின் படி என்ன? ஸோ 1ல இருந்து m வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க. 1ல இருந்து m வரைக்கும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து என்னது இந்த மாதிரியான ஃபார்மேட்டை கொண்டு வர முடியும். என்னது 1/2 into mn into mn plus 1 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கறதுனால சரி நாம என்ன பண்றோம்? கேங்கிறது 1ல இருந்து m வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் என்னன்னா SK அப்படிங்கும்போது என்ன ஆகுது? S1 பிளஸ் S2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் SM வரைக்கும் அப்படின்னு நான் போட போறேங்கிறேன். சரி, இப்போ இதுக்கு என்ன ஃபார்ம் எடுப்போம்? தட் இஸ் பாத்தீங்கன்னா சமேஷன் ஆஃப். இப்போ இந்த மாதிரியான ஒரு புது சிம்பிள் நம்ம இன்க்ளூட் பண்றோம். சமேஷன் ஆஃப்னா என்னது? இதுதான் எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு பேர் தான் சமேஷன். சம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் கூட்டுறது. ஸோ கே வந்து எங்க இருந்து எது வரைக்கும் ரன் ஆகுது? தட் இஸ் 1 to m வரைக்கும் போகுது. ஆமா, 1 to m தானே. ஏன்னா S1 கேக்கு பதிலாக இங்க 1ன்னு போடுங்களா, என்ன வரும்? S1. இந்த கேக்கு பதிலாக இங்க 2ன்னு போடுங்க, S2. கேக்கு பதிலாக 3ன்னு போடுங்க, 3. இந்த மாதிரி m வரைக்கும் போகுது. பட் அந்த சம் அப்படிங்கும்போது இது என்னது? கூட்ட சொல்லுது. எல்லாத்தையுமே இந்த மாதிரி கூட்டணும் அப்படின்னு சொல்லுது. ரைட், அப்ப நம்ம ஒவ்வொன்றுக்கும் போடணும். ஸோ இதுக்கும் summation of k is equal to 1 to m kn square. அப்ப இதுக்கும் என்னது? summation of k is equal to 1 to m n/2 into 1 minus n அப்படின்னு சொல்லி போட்டுறீங்க. சரி, போட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றீங்க? தட் இஸ் இப்போ இந்த n ஸ்கொயர்ங்கிறது என்னது? அது ஒரு மாறிலி.
ஓகேவா? அதனால நம்ம வெளியில எடுத்துறோம். ஏன்னா நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்குது, தட் இஸ் கே தான் வந்து 1ல இருந்து m வரைக்கும் போகுது. அப்ப நம்ம கேவை தான் சம் பண்ணணும். அப்ப கேவை உள்ள போட்டுக்கோங்க. n ஸ்கொயரை வெளியில எடுத்துருங்க. ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா n/2 m - n ரெண்டுமே வந்து என்னது கேக்கு சம்மந்தம் இல்லாதது. அப்ப நான் வெளில தூக்கி போட்டு சோ இங்க வந்து பெருக்கல்ல என்ன இருக்கும் இந்த இடத்துல? சோ 1 இருக்கும். சோ அதை தான் நான் வந்து இங்க 1 அப்படின்னு போட்டிருக்கேன். சரி. இப்ப நம்மளுக்கு தெரியும் சோ இயலங்களின் கூடுதல். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ இயலங்களின் கூடுதல். தட் இஸ் என்ன சொல்லுவோம்? சோ 1 + 2 + எக்ஸெட்ரா + n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா the summation of k is running from 1 to n அப்படின்னு போட்டு so k அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்ன ஆன்சர் நம்மளுக்கு வரும்? that is n into n plus 1/2 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதானே? சரி. அப்ப அதை நம்ம இங்க வந்து இங்க கேக்கு அப்ளை பண்றோம். பட் m டேர்ம்ஸ் வரைக்கும் அப்படிங்கும்போது இங்க நம்ம n டேர்ம்ஸ் கேக்கு அப்ளை பண்ணோம். n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும்போது n into n plus 1/2னால இங்க m டேர்ம்ஸ் இருக்கறனால m into m plus 1/2 அப்படின்னு போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் சரி. அதே போல இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வெளில எடுத்து போட்டாச்சு. இப்போ 1 இது என்னது எப்படி இருக்கும் ஆக்சுவலி? சோ summation of k is equal to m எதுல இருந்து 1ல இருந்து. சரி. இப்ப 1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இது எப்படி போடுவோம்? that is 1 + 2 + எக்ஸெட்ரா + அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்? சோ m வரைக்கும் போட்டிருப்போம். அப்படிதானே? சோ அதனாலதான் இந்த இடத்துல m அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். சோ மொத்தமா டோட்டலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா m ன்னு கிடைக்கும். எவ்வளவு வரைக்கும்? m வரைக்கும் போகுது. சோ அப்ப டோட்டலா ஆட் பண்ணனா m ன்னு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம m ன்னு போட்டுறோம். ஓகே. இந்த இடத்துல 1 போட்டுக்கோங்க. சரி. அப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே ரைட். அடுத்தது பாருங்க. that is n squared into இந்த m into m plus 1 இருக்கு இல்லையா? இது அப்படியே போட்டு by 2 இங்க வந்து 1 - n into m போட்டத இந்த m m-ஐயும் பெருக்குறேன். m squared கிடைக்குது. m into 1 m ன்னு வருது. ரைட். அதே போல என்னது? that is n m இங்க போட்டு நான் முதல்ல வந்து m கொண்டு வந்து இங்க பெருக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை என்லார்ஜ் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போ m கொண்டு வந்து இங்க பெருக்குங்க. சோ ஒரு m m into n m போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப்ல n ஸ்கொயர் போட்டுக்கோங்க. m ஸ்கொயர்டு அடுத்து இந்த n ஸ்கொயர் இங்க கொண்டு போய் பெருக்குங்க. n ஸ்கொயர் போட்டாச்சு. m போட்டுக்கோங்க. டிவிஷன்ல 2. இப்போ இங்க nm minus m into n squared. சோ அதான் இங்க போட்டாச்சு by 2. சரி. இப்போ இதெல்லாம் தெரியுது இல்லையா? ரைட். அடுத்தது பாருங்க. that is டிவிஷன்ல 2 இருக்குதா? அப்ப நம்ம வந்து 1/2 வெளியில எடுக்கிறோம். வெளியில எடுத்துட்டோம்னா சோ n squared m squared plus n squared m plus nm minus m squared n squared minus m n squared அப்படின்னு வருது. ரைட். இப்போ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா சோ n squared m minus n squared m போயிடுச்சா? இப்போ மிச்சம் இருக்குது n squared m plus nm ன்னு இருக்கு. அதை போட்டுக்கோங்க. ரெடி. இப்போ nm இங்க வந்து nm அடுத்து இங்க nm ன்னு இருக்கும். அதனால நான் ஒரு nm வெளியில எடுத்துறேன். ஏன்னா இங்கேயும் nm இருக்கு. அப்ப இங்க nm into 1 ன்னு இருக்கும். சரி. அப்ப ரெண்டுலயுமே nm எடுத்தோம்னா மிச்சம் என்ன இருக்கு? nm plus 1 ன்னு இருக்கு. அதான் இங்க போட்டாச்சு. ஓகே. இப்போ nm into nm plus 1 அதாவது இதை கொண்டு வந்துட்டு இங்க மேல 1 into பெருக்கிக்கிறேன். பெருக்கினதுக்கு அப்புறம் பட் நம்மளுக்கு கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? that is mn ன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க mn ன்னு தானே கேட்டிருக்காங்க. mn அப்படின்னு சொல்லி வரதுனால நான் என்ன பண்றேன்? nm mn ன்னு எழுதிறேன். என்னது பெருக்கல் தானே? அதனால நான் என்ன பண்றேன்? mn by 2 into mn plus 1 அப்படின்னு சொல்லி போட்டுறோம். இது எதனுடைய கூடுதல்? s1 plus s2 plus etc plus sm உடைய கூடுதலாக இருக்கிறது. சோ இதை நம்ம ஷோ பண்ண வேண்டியது. சோ this is our answer. என்ன நிரூபித்து விட்டேன் எழுதிருங்க. क्वेश्चन நம்பர் 12 a minus b by a plus b plus 3a minus 2b by a plus b plus 5a minus 3b by a plus b plus etc plus 12 உறுப்புகள் என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி. இந்த தொடர் வந்து அப்படியே அதுலயே ஆல்ரெடி பிளஸ் போட்டிருக்கு. அதனுடைய கூடுதல் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப கூடுதல் காண்க அப்படின்னா நம்ம s12 அப்படின்னு தான் எடுப்போம். சரி. இங்க வந்து நம்ம sn is equal to n/2 into a plus l இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க ஜஸ்ட் அங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே டைரக்டா போட்டு அதுல இருந்து கொண்டு வந்துடலாம். சரி. அப்ப a minus b by a plus b அப்படின்ட்டு நான் அதை கொடுத்துருக்கூடிய கேள்வி அப்படியே எழுதிட்டு இப்போ இதுல எது ஜென்ரலா இருக்கு? a plus bங்கிறது ஜென்ரலா இருக்கு ஒவ்வொரு டேர்ம்லயும். சோ அப்ப நான் 1/a plus b எடுக்கிறேன். எடுத்துட்டா மீதி உள்ள என்ன இருக்கு? a minus b plus 3a minus 2b plus 5a minus 3b plus etc 12 உறுப்புகள் வரை. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? a டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாவும் b டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாவும் மாத்துறேன். சரி. இங்க a plus 3a plus 5a plus 7a அந்த மாதிரி 12 உறுப்புகள் வரை வரும். அது இங்க போட்டுட்டேன். ஓகே. அடுத்தது மைனஸ் வெளியில எடுத்துறேன். ஏன்னா ஒவ்வொரு டேர்ம்லயும் மைனஸ் இருக்கறனால மைனஸ் ஜெனரலா எடுத்துட்டு b plus 2b plus 3b plus 4b அந்த மாதிரி 12 உறுப்புகள் வரை போட்டாச்சு. ஓகே. இப்போ நம்ம இதுல இருந்து a வை வெளியில எடுக்கலாம். தட் இஸ் a வை எடுத்தீங்கன்னா 1 plus 3 plus 5 plus etc plus 12 உறுப்புகள். இங்க b எடுத்தீங்கன்னா 1 plus 2 plus 3 plus etc 12 உறுப்புகள் வரை. சரி. போட்டாச்சு. அதன் பின்ன நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் 1 plus 3 plus 5 plus etc அப்படின்ட்டு ஸோ n வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் n ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா. ஏன்னா இது என்னது? ஒற்றை இயலெண்களுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர். எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளோ. இங்க n-க்கு பதிலா 12 இருக்கு. அப்ப 12 இருக்கும்போது 12 ஸ்கொயர். சரி. இங்க பாத்தீங்கன்னா 1 plus 2 plus 3 அப்படின்னு சொல்லிட்டு இயலெண்களின் கணம். ஸோ 1 plus 3 plus etc. இங்க ஒற்றை இயலெண்கள், இங்க வந்து இயலெண்களுடைய கணத்திலுடைய கூடுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா n into n plus 1 by 2 அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க. சரி. ஸோ இந்த ஃபார்முலா படி இங்க கடைசியில 12 இருக்கு. அப்ப 12 பிளஸ் n plus 1 பதிலா 13/2 அப்படின்னு போட்டுட்டேன். சரி. இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 12 வந்து 12 பெருக்கல் 12 பிரிச்சு எழுதிட்டேன்.
இதை அப்படியே போட்டுக்கிட்டேன். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்ல ஸோ இப்போ 2ங்கிறது இங்க இருக்கு. இங்க வந்து எல்சிஎம் இல்ல. அப்ப வகுத்தல்ல இங்க 1 இருக்கு அப்படிங்கும்போது இது 2ஆல பெருக்கணும். இதையும் 2ஆல பெருக்கணும். அப்படிதானே? அப்ப அதான் இங்க 2 பெருக்கல் பண்ணியிருக்கேன். சரி, பண்ணினதுக்கு அப்புறம் இங்க பாருங்க. இந்த இங்க 12 இருக்கு இல்லையா? ஸோ 12ங்கிறது இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப நம்ம 12 காமனா எடுத்துக்கலாம். அதே போல 2 பை வகுத்தல் 2ம் காமனா இருக்கு. அப்ப 12 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கு? ஸோ 12 a இன்ட்டு 12 அப்படின்னு இருக்கு. அப்ப a இன்ட்டு 12 எடுத்துட்டேன். அடுத்தது இங்க வந்து 13 இன்ட்டு b அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஓகே, சரி. அப்ப நான் 12 பை 12 12 பை 2 நான் எடுத்துட்டேன்னா மிச்சம் இருக்கு 2 இன்ட்டு 12 இருக்கு. அப்ப 2 இங்க பெருக்கிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு அப்ப என்னது இங்க 24a அப்படின்னு போடணும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா மைனஸ் 13b இருக்கா, அது அப்படியே நீங்க போட்டுக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? தட் இஸ் இந்த 12 2ஆல் அடிக்கும்போது 6ன்னு கிடைச்சிச்சுன்னா அப்ப 6 பை a பிளஸ் b இன்ட்டு என்னது 24a மைனஸ் 13b அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர். That's all. Like, share and subscribe Shifa Diaries.